வெனிசுலா இடைக்கால அதிபர் வெனிசுலா அமைதியின் பேச்சுவார்த்தைக்கு தயார், போருக்கு அல்ல என கூறி அமெரிக்காவை ஒத்துழைப்புக்கான நிகழ்ச்சி நிரலில் இணைந்து பணியாற்ற அழைப்பு விடுத்துள்ளது கவனம் பெற்றுள்ளது. அமெரிக்காவுக்குள் போதைப் பொருட்களை கடத்துவதாக குற்றம் சாட்டி அந்நாட்டு படைகளால் சிறைப்பிடிக்கப்பட்ட வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா புளோரஸ் ஆகியோர் நியூயார்க் சிறையில் அடைக்கப்பட்டனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் போதை சார்ந்த பயங்கரவாத செயல்களை அமெரிக்காவில் நிகழ்த்த திட்டம் தீட்டியதாக தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவின் அதிபர் நிக்கோலஸ் மதுரோ மீது அமெரிக்கா குற்றம் சாட்டி வந்தது. இந்நிலையில் அமெரிக்க படைகள் வெனிசுலா தலைநகர் மீது அதிரடியாக தாக்குதலில் ஈடுபட்டன. இதில் டெல்டா படையினர், எலைட் கமாண்டோக்கள் மற்றும் CIA, FBI உளவு அமைப்பினர் முக்கிய பங்காற்றினர். அதிபரின் கோட்டைக்குள் நுழைந்த அவர்கள் மதுரோ, அவரது மனைவி சிலியா புளோரஸை கைது செய்து அமெரிக்காவுக்கு அழைத்துச் சென்றனர். ஆபரேஷன் அப்சல்யூட் ரீசால்வ் எனும் இந்த ராணுவ நடவடிக்கையின் போது வெனிசுலாவில் 40 பேர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கைது செய்யப்பட்ட அதிபர் மதுரோ மற்றும் அவரது மனைவி சிலியா ஆகியோர் நியூயார்க் அழைத்து வரப்பட்டனர். மதுரோ அழைத்து வரப்பட்ட வீடியோவை அமெரிக்கா வெளியிட்டது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்காவால் கைது செய்யப்பட்டதை அடுத்து அந்நாட்டின் இடைக்கால அதிபராக டெல்சி ரோட்ரிகஸ் வெனிசுலாவின் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டார். தற்போது இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகஸ் அமெரிக்க அரசாங்கத்தை ஒத்துழைப்புக்கான நிகழ்ச்சி நிரலில் இணைந்து பணியாற்ற அழைப்பு விடுத்துள்ளார். வெனிசுலா அச்சுறுத்தல்கள் இல்லாமல் வாழ விரும்புகிறது என்றும் அமெரிக்காவுடன் சமநிலையான மற்றும் மரியாதையான உறவுகளை நோக்கி செல்வதற்கு முன்னுரிமை அளிக்க விரும்புவதாகவும் அவர் கூறினார். வெனிசுலாவில் அமைதியை நிலைநாட்டவே தனது முன்னுரிமை என அவர் தனது உரையில் குறிப்பிட்டு பேசினார். மேலும் வெனிசுலா அமைதியின் பேச்சுவார்த்தைக்கு தயார், போருக்கு அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதற்கிடையே நிலைமை சீரடையும் வரை வெனிசுலாவை அமெரிக்காவே நிர்வகிக்கும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோ அமெரிக்க கூட்டாட்சி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். அவர் மீது போதைப் பொருள் பயங்கரவாத சதி மற்றும் கொக்கைன் இறக்குமதி சதி உட்பட பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விசாரணை மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்த வழக்கு விசாரணை நியூயார்க் நகரில் மன்ஹாட்டனில் உள்ள கூட்டாட்சி நீதிமன்றத்தில் அமெரிக்க மாவட்ட நீதிபதி அல்வின் கே ஹெல்லர்ஸ்டீன் முன் நடைபெற உள்ளது. மதுரோவின் மனைவி சிலியா புளோரஸும் அமெரிக்க ராணுவத்தால் கைது செய்யப்பட்டார். அவர் மீதும் கொக்கைன் இறக்குமதி சதி உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.